வெல்கம் டு மிருத்திகா சேனல். இன்றைக்கி வந்து வெஜிடபிளில் தேங்காய் புலாவ் தாங்க பண்ண போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன். கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்ய போகிறோம். அதுக்கும் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா இது மட்டும் வந்து பிரியாணிக்கு தேங்காய் புலாவுக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கேன். இதுக்கு சோம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு வேணுன்றவங்க ஒரு 4 மிளகு கூட போடலாம். நான் மிளகுலாம் எதுவும் போடல. பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டு அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுட்டுங்க ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம இது கிளறி விட்டால் போதும். கலர் மாறக்கூடாது. கல் உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காயெல்லாம் இது உடனே சேர்த்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. அதனால் காயெல்லாம் உடனே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன். தக்காளி போடலன்றதுனால தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது 1 கப்பு வந்து அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி ஊற்றணும். நான் வந்து தேங்காய் பால் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நான் எல்லாமே ஊற்றிட்டேன். 2½ கப்பு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணணும். புதினா தழை போட்டிருக்கேன். புதினா தழை போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டை வச்சு இதை மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து அரிசி கழுவி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா வந்து நான் வந்து பிரியாணி மசாலா தாங்க போட்டிருக்கேன். எதுவும் மிளகாத்தூளெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அந்த ஒயிட் கலர் வந்து மாறிடும். அதனால் வந்து அதெல்லாம் போடக்கூடாது. லெமன் வந்து 1/2 லெமன் கூட கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர் மூடிட்டு 2 விசில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டு அரைச்சி வச்சு விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1½ ஸ்பூன் வந்து தனியா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க வந்து கரம் மசாலா தூளும் போடலாம். நான் மஞ்சள் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக வேணுன்றவங்களும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் வேணும். எனக்கு நைட்டுக்கு சப்பாத்திக்கு நான் அதே தான் வச்சுக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா தான் வச்சுருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து தயிர் பச்சடிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம தண்ணியில் போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் வந்து வெந்தய இலை தாங்க போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம வந்து இது இறக்கிடலாம். உடனே வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நம்ம இறக்குற டைமில் தான் வந்து கஸ்தூரி மேத்தி போடணும். நான் போட்டுட்டு எல்லாம் பாத்திரத்தெல்லாம் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து கரெக்டாக வெந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ரொம்ப தண்ணி 2 கப்பு தண்ணி வச்சுருந்தோமா ஒட்டிடும். அதனால் 1½ கப்பு அளவுக்கு தான் நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நான் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நான் குழம்பு ஊற்றிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா வச்சதுக்கப்புறமா வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எடுத்து எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து நான் ஜூஸ் போட்டிருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. பாய்.